தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. தமிழகத்தின் முக்கிய கட்சி தலைவர்களுக்கான தேர்தல் பிரச்சார வாகனங்கள் கோவையில் தயாராகி வருகின்றன. அது பற்றி இப்போது பார்க்கலாம். தமிழகம், கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் மே 16ஆம் தேதி தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பிரச்சார உத்தியை வகுப்பதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரம் காட்டி வருகின்றன. பிரச்சாரத்தில் முக்கிய அங்கம் வகிக்கும் வாகனங்களை தயார் செய்யும் பணிகளும் தொடங்கியுள்ளன. கொளுத்தும் வெயிலில் ஊராக சுற்றி தேர்தல் பிரச்சாரம் செய்யும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு சொகுசு வசதிகளுடன் கூடிய பிரச்சார வாகனங்கள் கோவையில் தயாராகி வருகின்றன. அதிமுக, திமுக, காங்கிரஸ் என பல்வேறு கட்சிகளின் தலைவர்களுக்கு வேன்களை தயாரிக்கும் பணியில் கோவை சிவானந்தா காலனியில் உள்ள ஒரு தனியார் நிறுவனம் ஈடுபட்டுள்ளது. எலெக்ஷன் வெஹிக்கிள் பேசிக்காக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெம்போ ட்ராவலர் யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பொலேரோ, அப்புறம் ஜீப்பு, இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. டெம்போ ட்ராவலரில் பார்த்தோன்னா வி ப்ரொவைட் ரிவால்விங் சேர் ஃப்ரண்ட்டில் கொடுக்குறோம். இங்கு அதிமுக தேர்தல் பிரச்சாரத்திற்காக நவீன வசதிகளுடன் வேன் ஒன்று தயாராகிறது. இது தவிர திமுக, காங்கிரஸ் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வதற்காகவும் வாகனங்கள் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. அதிமுகவிற்காக தயாராகும் வேனில் 12 பேர் பயணிக்கலாம். இதன் முன்புற இருக்கைகள் சுழலும் வகையிலும் மேலும் கீழும் இயங்கும் வகையிலும் ஹைட்ராலிக் லிப்ட் பொருத்தப்பட்டுள்ளது. திமுக பிரச்சார வேனில் இருக்கையை எளிதாக ஏற்றி இறக்கவும் 10 பேர் அமர்ந்து செல்லும் வகையிலும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த வாகனங்களில் குடிநீர் சுத்திகரிப்பு கருவி, மைக்ரோவேவ் அவன், குளிர்சாதன பெட்டி, ஏசி, LED டிவி, கழிப்பறை என பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் படுத்து ஓய்வு எடுக்கும் வகையில் இருக்கைகளையே படுக்கையாக மாற்றும் வசதியும் செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் தனியார் நிறுவன ஊழியர். சொகுசாக போகிறதுக்காக, டயர்ட்னஸ் வராமல் இருக்கிறதுக்காக ரிவால்விங் யூனிட்டுங்கிற ஒரு நல்ல ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு லக்ஸரி சீட் செஞ்சு கொடுக்குறோம். அதில் அவங்க உட்காந்து அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அல்லாது மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் மேலே ரூஃபில் ஓப்பன் பண்ணி அதில் மேலே வெளியில் பேசுகிற மாதிரி அவங்களுக்கு எலக்ட்ரானிக் லைட்டு, LED ஸ்ட்ரிப் லைட்டு இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி பண்ணுறோம். அப்புறம் அதிகமாக டயர்டாகாமல் இருக்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஏதோ லாங்காக ட்ராவல் போகும்போது பெட்டு வசதி அவங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் அர்ஜென்ட் வேறு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா டாய்லெட் கொரியன் மார்பிள் போட்டு. இந்த பிரச்சார வேனில் நின்றவாறே பிரச்சாரம் செய்வதற்கு வசதியாக வேனின் நடுப்பகுதியில் தானியங்கி சிறிய மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்களில் முக்கியமாக செய்திகளை உடனடியாக தெரிந்து கொள்ளும் வகையில் வைஃபை இணையம், DTH வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அரசியல் களம் சூடு பிடிக்க துவங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் உள்ள முக்கிய தலைவர்களுக்கான வாகன பிரச்சாரம் தயாரிக்கும் பணியும் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப நவீன வசதிகளுடன் இந்த வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. ஒளிப்பதிவாளர் ரமேஷ்குமாருடன் தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.